விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றுவது தொடர்பான இந்த கட்டுமான பணிகளுக்கான டெண்டரை வெளியிடுவதில் தமிழக அரசு சில முறைகேடுகளை குளறுபடிகளை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியை பொறுத்தவரையுமே டெண்டரோட அறிவிப்பு வெளியான தேதியிலிருந்து அது வெப்சைட்ல பதிவேற்றப்பட்ட நாள் வரைக்குமே அனைத்துமே சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கு. இது குறித்தான விவாதம் என்பது இன்னைக்கு சட்டமன்ற வரைய கொண்டு வரப்பட்டு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாம எம்டி அதாவது மாநகர போக்குவரத்து கழகத்துல நடத்துனர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு டெண்டருமே வட மாநிலத்துக்கு போயிருக்குன்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இந்த இரண்டு டெண்டர்கள் என்ன, அதிலும் குறிப்பிட்டு சொல்ல போனா முதலமைச்சர் அவர்களுடைய அலுவலகம் தொடர்பான டெண்டர்ல என்ன சர்ச்சைகள் என்பது எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்தான அனைத்து தகவலையுமே இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். தாவேகாவை பொறுத்தவரையுமே அவங்க என்ன ஒரு பிரச்சாரத்தை பெருசா எடுத்து இன்னைக்கு ஆட்சி அமைத்து இருக்கிறாங்கன்னா மாற்றம் மாற்றம் மாற்றம். அதாவது இதுவரையுமே அவங்க எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. கொண்டு வந்தது எல்லாமே இருக்கிறத விட ஒரு ஏமாற்றமாக தான் மாறி இருக்கு. அது ஒரு விஷயம். இப்போ அவங்க ஆட்சியெல்லாம் அமைத்து முதல் முறையாக நாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம்னா அது என்ன ஒரு மாற்றமாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த சிஎம் ஆபீஸ் இருக்குல்ல, அந்த அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்ற போறக்கூடிய செய்தியை நம்ம பார்த்தோம். அதுவும் 10வது மாடிக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த மாற்றம் என்பது. ஏன்னா இவ்வளவு நாளாவே இப்ப இருந்திருக்கக்கூடிய ஆட்சி செய்திருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் அதே அலுவலகத்துல தான் அதே பில்டிங்ல தான் இருந்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி எல்லா முதலமைச்சர்களும் இதே பில்டிங்ல இருந்திருக்காங்க. நானும் இதே பில்டிங்ல இருந்தா எப்படி அது ஒரு மாற்றமாக இருக்கும்? அதனால நான் இதை வேற ஒரு பில்டிங்கு கொண்டு போயிடுறேன், 10வது மாடிக்கு ஏத்திக்கிறேன்ற மாதிரி தான் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்துச்சு. இப்ப அது கிடையாத ஒரு விஷயம். இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஒரு முதலமைச்சர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அதனால அதை இப்ப விமர்சனம் ஆகல. எது இப்ப சர்ச்சையில சிக்குதுன்னா இங்க இருக்கக்கூடிய முதல்வருடைய அலுவலகத்தை இவங்க இன்னொரு பில்டிங்க்கு மாத்துறாங்கன்னா இதற்கான இந்த கட்டுமான பணிகள்லாம் இருக்குல்ல, இது குறித்தான டெண்டரை இவங்க அறிவிச்சதுல இருந்து அதற்கான இந்த அறிவிப்பை வெப்சைட்ல வெளியிட்டதுல இருந்து எல்லாமே இப்ப சர்ச்சையாக சிக்கி இருக்கு. இந்த கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் என்பது கிட்டத்தட்ட இப்ப அவங்க வெப்சைட்ல வெளியிட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த பணிகளுக்கான மதிப்பு என்பது என்ன இருக்குன்னா இந்த டெண்டரோட வேல்யூ என்பது கிட்டத்தட்ட 5.54 கோடி. அப்போ இந்த இருக்கக்கூடிய விதிகளின் படி ஒரு அரசு சார்பான ஒரு டெண்டர் என்பது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா இதை நீங்க இதோட பப்ளிசிட்டி இதோட டிரான்ஸ்பரன்சியை நீங்க அதிகமாக்கணும். இதை நீங்க வெப்சைட்ல ஏத்தணும். அதோட டெண்டர் வெப்சைட்ல ஏற்றப்பட்டு அது ஏலத்துக்கு எடுக்கப்படணும். அதோட மதிப்புகளை ஏற்றப்பட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை செலக்டிவா எடுத்துதான் ஒரு டெண்டர் நீங்க கொண்டு வரணும். அந்த டெண்டரோட மதிப்பு என்ன உட்பட அனைத்துமே அந்த வெப்சைட்ல நீங்க தெளிவாக பதிவிடப்படணும். ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து இப்போ ஒரு சர்ச்சிங் மேற்கொண்டிருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த அலுவலகத்தை மாற்றுவதற்கான இந்த செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ இந்த டெண்டர் எப்ப அவங்க வெளியிட்டு இருக்காங்க, இந்த டெண்டர் யாருக்கு போயிருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு ரிசர்ச்ல இறங்குறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரசு தரப்புல இருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி நாங்க இந்த டெண்டர் அறிவிப்புகளை வெளியிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு டெண்டருமே கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் ஆன போர்ட்டல்ல எங்கேயுமே பாத்தீங்கன்னா அது பதிவேற்றப்படவே இல்லை. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா தரப்புல இருந்து அங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை செக்ரட்டரி செல்வராஜ் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. இது குறித்தான டெண்டரை நீங்க எங்க விட்டீங்க, எப்ப விட்டீங்க, யாருக்கு விட்டீங்க அப்படின்ற கேள்விகளை முன்னெடுத்து வைக்கும் போது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தான் இவங்க அதிகாரிகள் எல்லாரும் போய் விசாரிக்கிறாங்க. இவங்க விசாரிச்சுட்டு அடுத்த அரை மணி நேரத்திலே ஆகஸ்ட் 17ஆம் தேதி 10 மணிக்கு தான் இது குறித்தான டெண்டரே வெப்சைட்ல வெளியாகுது. அதாவது இவங்க போய் கேட்கிறாங்க, இவங்க அரை மணி நேரத்துல அவங்க வெப்சைட்ல பதிவிடுறாங்க. இதுவே ஒரு முறைகேடான ஒரு விஷயம். விதிப்படி பார்த்தோம்னா இது இவ்வளவு தொகையை மீறுது, ஒரு டெண்டர் மீறுதுன்ற பட்சத்துல இதை நீங்க முறைப்படியாக வெப்சைட்ல விடணும். அப்ப இவ்வளவு நாளா விடலனா எதற்காக இதை நீங்க மூடி மறைத்திருக்கீர்கள்? ஆனா இது குறித்தான விவாதம் என்பது இன்னைக்கு சட்டமன்றத்துல வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியால நீங்க இந்த முதல்வர் அலுவலகத்தை மாட்டக்கூடிய இந்த கட்டுமான பணிகள்ல இந்த டெண்டர்ல சில குளறுபடிகள் இருப்பதாக அவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்துல அது ஒரு கேள்வியாக மாறிச்சு. இதற்கு ஆதவஜனா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படி நாங்க எந்த ஒரு குளறுபடிகளும் பண்ணலங்க. ஏன் முதலமைச்சர் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ இதை மாத்தணும்லாம் நினைக்கலையான்ற மாதிரி எங்களோட தலைவர் ரொம்ப எளிமையான தலைவர்ன்ற மாதிரி பேசுறாரு. ஆனா இவங்க சொல்லியிருந்த மாதிரி ஆகஸ்ட் 12ஆம் தேதி 13ஆம் தேதியே நாங்க இந்த வெப்சைட்ல விட்டோம்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து அவங்க போய் கேட்டு, அதாவது 17ஆம் தேதி அவங்க போய் கேட்கறாங்க. அடுத்த அரை மணி நேரத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு டெண்டருக்கான நோட்டிபிகேஷனை அவங்க வெப்சைட்ல விடுறாங்க. இப்ப விதிகளின் படி பார்த்தோம்னா இப்படி அரசு தரப்புல இருந்து ஏதாவது ஒரு டெண்டரை வெளியிடும் போது கிட்டத்தட்ட அதற்கான இப்போ விண்ணப்பத்தை அவங்க ஆரம்பிக்கிற தேதி ஒன்று இருக்கும், என் பண்ற ஒரு தேதி இருக்கும். இப்போ இவங்க
17ஆம் தேதி வெளியிட்டு இந்த டெண்டருக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியாக அவங்க எதை நிர்ணயிக்கிறார்கள் என்றால் செப்டம்பர் 1ஆம் தேதி. ஒரு டெண்டருக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 நாட்களாவது அது வந்து இங்க நோட்டிபிகேஷன் இருக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 17ஆம் தேதி வெளியிட்டு 1ஆம் தேதி இவங்க வந்து டெண்டரை முடிச்சுக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப எங்க ஒரு அடிப்படை கேள்வி என்பது எழ ஆரம்பிச்சிருக்குன்னா, நீங்க இப்பதான் நாங்க வந்து கேட்டுதான் நீங்க டெண்டரே விட்டுருன்னு சொன்னீங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அலுவலகம் இடம் மாறுகிறது அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வந்த போதே பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுமான பணிகள், அதாவது இந்த சிஎம் ஆஃபீஸை காலி பண்றது, இங்க வந்து இந்த கட்டமைப்பு பணிகளை ஸ்டார்ட் பண்றது போன்ற புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் ஆகி வந்துருச்சு. அப்போ என்ன ஒரு கேள்வி இப்போ வந்து நிக்குதுன்னா, நீங்க டெண்டரே இப்பதான் ரிலீஸ் பண்றீங்க, ஆனா இந்த அலுவலகத்தை மாற்றக்கூடிய வேலை என்பது இதற்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நீங்க யார்கிட்ட டெண்டர் கொடுத்து இந்த வேலைகளை ஆரம்பிச்சீங்கன்றதான் எல்லோருடைய ஒரு கேள்வியாக இருக்கு. அப்ப இதுலயே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, நாங்க டெண்டரை விட்டும் விடல அது வேற விஷயம், அப்படி இங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால போய் கேட்கறாங்க, அதுக்கப்புறமா இணையத்துல ஏத்துறாங்க. டெண்டருக்கான குறிப்பிட்ட காலமும் இதுல கிடையாது. டெண்டரை வெளியிடறதுக்கு முன்னாடியே கட்டுமான பணிகள் ஆரம்பித்திருக்கு. அப்ப இந்த எல்லா கேள்விகளுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் தான் பொறுப்பு. இன்னைக்கு சட்டமன்றத்துல அது ரொம்பவே வந்து எதையோ பேசி அவர் சமாளிச்சிருக்காரு. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வீட்டை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாத்துறாருன்னா, இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் அவர் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஆனா இது வந்து ஒரு அரசு சார்ந்த ஒரு அலுவலகத்தை மாத்துறாங்க. இப்படி ஒரு அலுவலகத்தை மாற்றும் பொழுது இந்த நிதியை நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க? பொதுமக்களுடைய வரி பணத்துல இருந்து எடுப்பீங்க, அரசாங்கத்தினுடைய பணத்துல இருந்து எடுப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க ஒரு டிரான்ஸ்பரன்சியை கண்டிப்பா கொண்டு வந்து மக்களிடையே நீங்க சப்மிட் பண்ணும். நிதியமைச்சர் மரிய வில்சன் முதல் பட்ஜெட்டை வாசிக்கும் போது சொல்றாரு, நாங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருப்போம், ஒரு குறிப்பிட்ட குழுக்கு மட்டும் ஒரு டெண்டர் போய் சேருது நாங்களாம் பண்ண மாட்டோம், ரொம்பவே ஒரு தூய்மையான ஆட்சி தான் அங்க கொடுக்க போறன்ற மாதிரி அவர் இந்த பட்ஜெட்ல வாசிச்சிருந்தாரு. ஆனா இப்போ இந்த விஷயத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்களுடைய அலுவலகம் மாறுவது என்பது தமிழ்நாடு முழுக்க பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலேயே டெண்டரை நீங்க வந்து டிரான்ஸ்பரன்சியா இல்லாம மறைத்திருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு டெண்டர் இருக்கு. இப்ப ரோடு போடுறதுல இருந்து சின்ன சின்ன பணிகள் எல்லாத்துக்குமே டெண்டர் விட்டு தான் பண்ணுவாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் டெண்டர்கள்ல உங்களால எவ்வளவு குளறுபடிகளை நீங்க பண்ண முடியும், பண்ண போறீங்கன்றதுதான் எல்லோருடைய ஒரு கேள்வியாக இருக்கு. இப்படி முதல்வர் அலுவலகத்தை மாற்றுறதுலேயே பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு. ஏன்னா இதுவரையுமே இங்க தானே எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கு இவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு முதலமைச்சரை பார்க்கறதுக்கு ஒரு 200 பேராவது வந்து போறாங்க, எங்களுக்கு இங்க வந்து சரியான வசதிகள் இல்லை, மக்கள் வந்து சந்திக்கிற அளவுக்கு இங்க போதுமான இடங்கள் என்ற மாதிரி ஒரு கணக்கை இவங்க சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 200 பேர் வந்து போறாங்க, இங்க கன்வீனியன்ட்டா இல்லைன்னு சொல்றீங்களே, இப்ப நீங்க நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு நீங்க எங்க மாத்துறீங்கன்னா 10வது மாடிக்கு மாத்துறீங்க. அப்போ 200 பேருமே உங்களை வந்து 10வது மாடிக்கு வந்து பார்த்துட்டு போகணுமா? சரி, நீங்க மாத்தும் போது நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிருந்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து உங்களை ஈஸியா பார்த்துட்டு போகலாம். இப்போ நீங்க 200 பேர் பாக்குறாங்கன்னா அங்க வந்து ஒரு 500 பேர் உங்களை ஈஸியா பார்த்துட்டு போறாங்க. ஆனா என்ன சொல்றீங்கன்னா, இங்க 200 பேர் வந்து போறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையில போயிட்டு நீங்க 10வது மாடியில வைக்கிறீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன? பெரும்பாலானோர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அறையில அவரால் நல்லா உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்க, நல்ல செவுத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல, இதுவே அந்த மாளிகைக்கு மாத்தினா ஒரு நல்ல ஒரு பீச் வியூல இருப்பாரு. அதையும் தாண்டி இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய இந்த பர்சனலா இருக்கக்கூடிய ஜோசியர் இருக்காரு ரத்தன் பண்டிட், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அரசு பதவியை போட்டு கொடுத்து அது சட்டமன்றத்தில் திட்டு வாங்கி அதுக்கப்புறம் அவருடைய இந்த ஜிஓ வாபஸ் பெற்றாங்களே, ஸோ ரத்தன் பண்டிட் ஒரு வாழை வந்து ஒரு கணக்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஜோசியெல்லாம் பார்த்து ஒரு கணக்கு சொல்லியிருப்பாரோ, நீங்க போயிட்டு ஒரு 10வது மாடியில இருங்க, அப்பதான் அடுத்த 10 வருடங்களுக்கு நீங்க தான் ஆட்சி அமைப்பீங்கன்ற மாதிரி அவர் ஏதாவது காலத்தை கணிச்சு கொடுத்தாரா, அதன் அடிப்படையில் இது நடக்குதான்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவங்க சொன்ன காரணங்கள், சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே பார்த்தோம்னா நியாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. இவருடைய இந்த மாளிகையை வந்து மாற்றக்கூடிய அந்த செய்திகள் வெளியானதுல இருந்து இன்னைக்கு டெண்டர் வரையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குளறுபடியை சார்ந்தே இருக்கு. இப்போ நேரடியாக நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான விஷயம், அனைவராலும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே டெண்டர்ல இவ்வளவு முறைகேடுகள் நடக்குது என்றால், அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லை என்றால், சின்ன சின்ன டெண்டர்களுக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க? இதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா எக்ஸ்போஸ் பண்ணாங்களா, இன்னொரு டெண்டர்லையும் அவங்க வசமாக சிக்கியிருக்கிறார்கள். ஏன்னா எம்டிசி மாநகர போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, இப்ப தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய அனைத்து பஸ்களோடைய கண்டக்டரை வந்து தேர்வு பண்ணுவாங்களே, இதை வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு டெண்டராக கொடுக்குறாங்க. ஸோ அவங்க தான் ரெக்கார்ட் பண்ணி எடுப்பாங்க யாரில் இந்த கண்டக்டர்ன்ற மாதிரி. இந்த ஒரு டெண்டரை எங்க கொடுத்துருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்த டெண்டரை கொடுத்துருக்காங்க. இது வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அரசு வேலை என்பது, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கண்டக்டர் பார்க்கறது எல்லாமே அரசு வேலை தான், இதுவும் ஒரு அரசு வேலை தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யார் தமிழ்நாட்டில் கண்டக்டர் இருக்கணுன்ற
அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறீர்கள் என்றால் நாளைக்கு இந்த நடத்துனர் தேர்வு என்பது எப்படி நடந்துக்க போகுது, எப்படி நடக்க போகுது? ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் கம்பெனி எல்லா துறைகளிலுமே வட மாநிலத்தவருடைய ஆதிக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னைக்கே நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட மாஸ்டரோ இல்லை இருக்கக்கூடிய இந்த பேங்குக்கோ போனீங்கன்னா யாருக்குமே தமிழ் தெரிய மாட்டுது. இங்கே மோஸ்ட்லி பார்த்தோம்னா அவங்க ஹிந்தியில தான் பேசுறாங்க, தமிழ் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பஸ் கண்டக்டர் என்பவர் தமிழ்நாடு முழுக்க அவங்க ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்கணும், ஏன்னா பொதுமக்களிடையே ஒரு கனெக்ஷன்ல இருக்கணும், அவங்க அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணணும். இங்க வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு இந்த டெண்டரை கொடுக்குறீர்கள் என்றால் அவர்கள் இங்க வந்து தமிழ்நாட்டினிடையே யாரை போட போறாங்க, அதையும் தாண்டி வட மாநிலத்தவர்கள் தான் இங்க கண்டக்டரா போட போறாங்களான்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அதையும் தாண்டி கான்ட்ராக்ட் பேஸ்டில் இந்த மாதிரி கண்டக்டரை நியமிப்பதே தவறான ஒரு விஷயம். அதுக்கான போராட்டங்கள் நடந்துட்டே இருக்கு. அவங்கள வந்து நீங்க பர்மனன்ட் பண்ணணும், அவங்க வந்து ஒரு நிரந்தரமான அரசு ஊழியர்களாக மாற்றணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டே வருது. இதையே தான் தாவேகா வந்து தேர்தல் பிரச்சாரத்திலையும் பயன்படுத்தியிருந்தாங்க. இருக்கக்கூடிய எல்லா தற்காலிக பணியாளர்களையும் நாங்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோன்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய இதையாவது நீங்க முறைப்படி செய்றீங்களா? இதையும் கொண்டு போயிட்டு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் இதே மாதிரி டெண்டர் விஷயங்கள்ல எப்படி நீங்க கையாள போகிறீர்கள்? இந்த மாதிரியான கேள்விக்கு பெரும்பாலானோருடைய பதில்கள் எப்படி இருக்கணும்னா, அவங்க இப்பதாங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்ப டெண்டர்ல விடணும்ன்றதே அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஏதோ ஆஃபீஸ் சேஞ்ச் பண்றோம், யாரோ ஒருத்தருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து இதெல்லாம் செய்யறாங்க நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியால கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் படி ஆகஸ்ட் 13-17 வரைக்குமே கிட்டத்தட்ட எத்தனை டெண்டர்கள் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா 135 டெண்டர்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த 135 டெண்டர்களும் கவர்மெண்டோட அஃபிஷியலான டெண்டர் வெப்சைட்ல வந்திருக்கு. அப்போ இந்த 135 டெண்டர்களையும் நீங்க வெப்சைட்ல விட தெரியுதுன்னா குறிப்பாக முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றக்கூடிய டெண்டரை மட்டும் எதற்காக நீங்க இன்சர்ட் பண்ணல? இப்படி நீங்க எதுவுமே நீங்க டெண்டரை வந்து நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல போடல, நீங்க பப்ளிஷ் பண்ணல, நோட்டிபிகேஷன் கொடுக்கல, டிரான்ஸ்பரன்சியா இல்லைன்னா ஓகே, இந்த 135 போட தெரிஞ்சதுல அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அலுவலகம் புதுப்பிக்கும் பணி தொடர்பான 3 டெண்டர்கள் மட்டும் இதுல குறிப்பிடப்படவில்லை என்றால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன? இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான நியூஸ் அவங்க வெளியெடுத்து போடலனா இப்படி ஒரு செய்தி இருக்கு, டெண்டர்ல முறைகேடு நடந்திருக்கு, அதுல குளறுபடி இருக்கு, ஆர் இதுல வந்து டிரான்ஸ்பரன்சி இல்ல, வெளிப்படைத்தன்மை இல்லைன்றதே நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவங்க போனதால தான் இப்போ இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. இது சட்டமன்றத்தில் விவாத பொருளாக மாறி இருக்கு. இதையும் மாதவஜனா அவர்கள் சமாளித்திருக்கிறார். இறுதியாக இந்த டெண்டர் விஷயத்துல அனுமானத்தின் அடிப்படையில் என்ன ஒரு விஷயம் பேசப்படுதுன்னா, இந்த யூபியில் ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த என்டர்பிரைசஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் என்ன பேசப்படுது. அப்போ இதுக்கு பின்னாடி தாவேகா மட்டும் இல்ல காங்கிரஸோடைய தொடர்பும் இருக்கான்னு தான் எல்லாருடைய ஒரு யூகிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இன்னைக்கு அவருடைய இந்த முதலமைச்சர் அலுவலகத்தை மாத்துறாங்க, அது எல்லாமே தாண்டி டெண்டர்ல முறைகேடு நடந்திருக்கு. முதல்ல இந்த அலுவலகத்தை ஏன் மாத்துறீங்க அப்படின்ற பாயிண்ட்டுக்கு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. மக்களோட காசை நான் தொடமாட்டேன், தேவையில்லாத செலவுகளுக்கு நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடிய அலுவலகம் இல்லாம நான் புதிதாக ஒரு பில்டிங்ல 10வது மாடியில போயிட்டு நான் என் ஆஃபீஸை வச்சுக்கிறேன்னு சொல்றது மக்களுடைய பணத்துல நீங்க ஒரு தேவையான ஒரு விஷயத்தை செய்றீங்களான்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இருக்கு. இது குறித்து உங்க கருத்து என்ன நம்ம பதிவில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.